ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் உமன்ஸ் டே அன்னைக்கு தான் வெளியில் போன வீடியோ. ஸோ ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு பிளேஸ்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ தக்ஷிண சித்ரா மியூசியம். ஸோ அது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கார் எடுத்தால் டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி மத்தியானம் போல் தான் கிளம்பி போனோம். ஸோ போகும்போது பாப்பா நல்லா விளையாடிட்டு நல்ல சேட்டை பண்ணிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் தக்ஷிண சித்ரா வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே போகும்போது ஒன்றுமே இல்லை, என்ன ரொம்ப உள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. கொஞ்சம் பேர் அங்கே நின்று பேசிகிட்டுலாம் இருந்தாங்க. பட் உள்ளே போக 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 தான் எனக்கு தெரிஞ்சுது அவ்வளோ கார் நின்றுது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் கேட்டேன், என்னங்க இவ்வளோ கார் நிற்கிது அப்படின்னா, பின்ன எல்லோரும் வெளியில் வர மாட்டாங்களா, இன்றைக்கி சண்டே வேறு, வெளியில் வந்திருப்பாங்க அப்படி சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார். ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் சரி உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில அந்த உள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் லைக் மெஹந்தி போடுறது, கிராஃப்ட்ஸ் விற்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஹீரா பாப்பா வந்து நான் கையை பிடிக்க மாட்டேன், நானே தான் ஏறி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே தான் ஏறி வந்தா. ஸோ உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே போனோம். ஒரு ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வெயிட்டிங் ஹால் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிராஃப்ட் ஷாப் மாதிரி இருந்தது. ஸோ ஒரு மேப் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ வழி பார்த்துக்கிறதுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிராஃப்ட் ஷாப் உள்ளே போனோம். உள்ளே போனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜுவல்லரிஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதாவது லைக் எப்படின்னா பியூர்லி ஆர்கானிக் ஹேண்ட்மேட் திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ சோப்ஸ்னால் ஆர்கானிக் சோப்ஸு, பெயிண்டிங்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸுனால் வந்து அந்த காதி ட்ரெஸ்ஸஸ்ஸு, ரொம்ப மோஸ்ட்லி காட்டனாக தான் இருந்தது எல்லாமே. ஸோ பேக்ஸ், இந்த ஹேண்ட்மேட் பேக்ஸு, பேங்கிள்ஸு, இயரிங்ஸு, அப்புறம் லேடிஸ்க்கு ஒரு தனி செக்ஷனே வச்சுருந்தாங்க. ஸோ குர்த்தீஸு இதெல்லாம் இருந்தது அங்கே. ஸோ அதெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம். ஸோ அங்கே வந்து காதம்பரி ஆர்ட் கேலரின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஆர்ட் கேலரியில் நிறைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப இல்லை, ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்க்கு பின்னாடி, அதாவது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே ஒரு அழகான சிலை இருந்தது. ஸோ அப்படியே உள்ளே நடந்து போனோன்னா பயங்கர சவுண்டு. என்னடா சவுண்டு, எங்கேருந்து வருது, எதுவும் டான்ஸ் எதுவும் ஆடுறாங்களா அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா இந்த மாதிரி அந்த இது அடிக்கிறவங்கள்ல ட்ரம்ஸ் இல்லை, அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து பாரம்பரியமாக பண்ணுறது. ஸோ அது வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து எல்லா நாளும் இருக்குமா இல்லை வீக்கெண்ட்ஸ் மட்டும் இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உள்ளே போனது நான் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பின்னாடி வந்து ஒரு ஆம்பி தியேட்டர் இருந்தது. ஸோ ஓப்பன் தியேட்டர், ரொம்ப ஸ்பேஷியஸாக நல்லா இருந்தது. ஸோ சைட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்தது. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு செக்ஷன் நீங்கள் போகும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு வீடே வந்து ஒரு பெரிய வீடு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு செட்டிநாடு ஹவுஸ். ஸோ செட்டிநாடு ஹவுஸ் தான் ஃபஸ்ட் உங்களுக்கு இருக்குது. தமிழ்நாடு செக்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து செட்டிநாடு ஹவுஸு. ஸோ இந்த ஹவுஸ் உள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து அந்த சைடில் வந்து செட்டிநாடு ஹவுஸ் அப்படின்னு எழுதி ஒட்டியிருந்தாங்க. அண்ட் வந்து நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து அந்த ஸ்கேனர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஆடியோ கேட்டுக்கலாம். அந்த வீடை பற்றின அந்த ஆடியோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் உள்ளே என்ட்ரு ஆனதும் யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆக்சுவலி அது ரெண்டும் ஒரு பொம்மை. ஸோ அந்த காலத்தில் இந்த பாட்டிங்கெல்லாம் அந்த இடத்துல தான் உட்காந்து பல்லாங்குழி விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஏதோ விளையாடுறது அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த தாத்தாக்கள் உட்காந்து கணக்கு எழுதுகிற இடம் போல், அந்த ஒரு திண்ணை அது. ஸோ ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போனது வந்து நாங்கள் அந்த கலம்காரி ஆர்ட் அதை பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் அது எப்படி உருவாச்சு, அந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதோடய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே அங்கங்கே எழுதி ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எப்படி வந்து இந்த மேப் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, எங்கேருந்து எப்படியெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேப் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்டோன்ஸு, அந்த கலர் வர்றதுக்கான ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் வந்து அந்த விறகு, அந்த சார்கோல் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கான அந்த சார்கோல்ஸு அதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ்குள்ளே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த பழைய காலத்தில் என்னென்ன பேர் இருந்தது, எப்படி இவால்வேட் ஆகி வந்தது, அந்த மாதிரி
ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அண்ட் அப்போ வாழ்ந்த மக்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சூப்பராக போட்டிருந்தாங்க. அண்ட் அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஏர், அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பாத்திரம், அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளோட அந்த கலசம்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பாரம்பரியமாக அந்த கலசம்லாம் அதோட ஹிஸ்ட்ரி, அது எப்படி வந்தது, அண்டு வீணை எப்படி வந்தது, அண்ட் இது வந்து ஒரு பெரிய பெயிண்டிங் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே கலம்காரி அந்த பெயிண்ட் வச்சு பண்ணது தான். ஸோ இது வந்து இந்த ட்ரம்ஸ் மாதிரி இந்த கழுத்தில் மாட்டிட்டு அடிப்பாங்கள்ல அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் ஹீரா பாப்பா ஒரே பிளேயிங் தான். அந்த இடம் பெருசாக இருக்கவே அவளுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு, விளையாடிட்டே இருந்தா. ஸோ வீட்டோட பின்னாடி வந்தால் இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக தூண்கள், இந்த சைடும் தூண்கள், அந்த சைடும் தூண்கள். ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது, ஜாலியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கே. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருந்தது. நம்ம பழைய காலத்தில் நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டிலலாம் விளையாடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனோம்னா அப்படி வரிசையாக வீடாக இருக்கும். ஸோ எனக்கு அதெல்லாம் தான் ஞாபகம் வந்தது. இந்த திண்ணை அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நிறைய ஃபாரினர்ஸும் வந்திருந்தாங்க இதை விசிட் பண்ணுறதுக்கு. இன்னொரு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த பெரிய பானைகள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த தண்ணி காய வைக்கிறதுக்கான பானைகள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த உப்பு ஜாடி, அந்த முறம், அந்த பெரிய ஸ்டோரேஜ் ஜாடி அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த காலத்து தொட்டில்கள்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தையை வந்து போட்டிருப்பாங்கல்ல, அதுக்குன்னே ஒரு இடம். அந்த வீட்டில் வந்து குழந்தை படுக்கிறதுக்குன்னு ஒரு இடம். அப்புறம் அவங்க யூஸ் பண்ண ஏர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் ரீல்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது இந்த பிளேஸு. நீங்கள் வந்து ஒரு ஒன் டே வந்து நல்லா ப்ளசண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தக்ஷண சித்ரா போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பாட்ரி ஹவுஸ் அப்படின்னு போய் பார்த்தோம். பாட்ரி ஹவுஸ்னால் வந்து இந்த பாட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அதுலேயுமே ஒவ்வொரு அறைகள் இருந்தது. அண்ட் அந்த ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக, ரொம்ப காம்பேக்டாக அந்த மாதிரி நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. சாமிங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமு, அந்த மாதிரி அந்த ரூம்களெல்லாம் டிவி ஓடுது. அந்த டிவியில் வந்து டிஸ்பிளேயில் வந்து அவங்கள பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ பின்னாடி அப்படியே போனீங்கன்னா வந்து ஒரு சின்ன பாட் மேக்கிங் அந்த இடத்துல சொல்லித்தராங்க, எப்படி பாட் பண்ணுறது. நம்ம வேணால் கற்றுக்கிறோன்னா நம்ம கற்றுக்கலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு இன்னும் பின்னாடி அந்த சின்ன வீடு மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ வாங்குறோன்னா நம்ம வாங்கிக்கலாம். சின்ன விளக்கு அந்த மாதிரி அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடுக்கு போயிருந்தோம். இது வந்து இந்த கீத்து வீடுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஃபுல்லாக அந்த கீத்து போட்டு பில்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அந்த பரண் மேலே வைக்கிறது அண்ட் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து எல்லா வீட்லேயும் கோலம் போட்டிருந்தாங்க. ஸோ டெய்லி இது வந்து அவங்க செய்கிறாங்க போல். அண்ட் இந்த மாதிரி நம்மளோட அந்த சாமி குதிரைங்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஐயனார் கோயில் அந்த மாதிரி குதிரை அதெல்லாமுமே வச்சுருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட் ட்ரெடிஷனை வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து அந்த சுற்றுவாங்கல்ல, சுற்றும் போது நமக்கு அந்த ஃபோட்டோ தெரியும், ஃபிலிம் தெரியும். ஸோ அதுவும் வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தது. இந்த வளையல் ஆகட்டும், அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன பாட்ரி ஒர்க்கு, பேங்கிள்ஸு, தோடு, அப்புறம் வீட்டில் மாட்டக்கூடிய அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. நானும் ஹிராக்கும் சின்ன சின்ன வளையல் வாங்கினோம் நாங்கள். நெக்ஸ்ட் நம்ம அப்படியே மூவ் பண்ணி போகணும் அப்படின்னா கேரளாக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கேரளாக்குள்ளே வரும்போதே அவங்க வந்து அந்த கல்வெட்டில் கேரளா அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே என்னென்ன இடம்லாம் இருக்குது, என்னென்ன வீடெலாம் இருக்குதுன்னு அவங்க அந்த அந்த வழிகாட்டியில் வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தது ஒரு கிறிஸ்டின் ஹவுஸு. ஸோ கிறிஸ்டின் ஹவுஸ் எப்படி இருக்கும் கேரளாவில் அந்த மாதிரி பார்த்தா, அவங்க அந்த எப்படி சொல்கிறது, ஓடு போட்டிருப்பாங்கள்ல, அந்த வீடுகள் தான் ஃபுல்லாகவே. அவங்க யூஸ் பண்ணி இந்த சேரு, அவங்க யூஸ் பண்ணி இந்த முறம், அவங்களோட கிச்சன் எப்படி இருக்கும், அவங்களோட அந்த கலசம், நம்ம கலசம் வச்சுருந்தாங்கல்ல அந்த மாதிரி அவங்களோட கலசம், அவங்க சொம்பு, பாத்திரம் எல்லாமே சூப்பராக இருந்தது, எல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட கிச்சனும் சூப்பராக இருந்தது. அந்த விறகு அடுப்பில் தான் அவங்க சமைச்சிருக்கிறாங்க, அந்த காலத்தில் சமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்தது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹவுஸ்க்கு வந்திருந்தோம். அங்கே வந்து ஒரு மெஹந்தியெல்லாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு லேடி இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹாஃப் ஹேண்ட்னா 100 ருபீஸு அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேயுமே வந்து அவங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு வால் ஃபுல்லாகவே அவங்களோட பெயிண்டிங்ஸ் தான். ஸோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு.
ஸோ அந்த நம்பூதிரி அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட பெயிண்டிங்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் வச்சுட்டு அவங்கள பற்றின அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் எழுதியிருந்தாங்க. ஸோ அதுவும் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க யூஸ் பண்ணி இந்த மிரர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்டு என்னோடய ஃபேவரட் கோகுல கண்ணனையும் வச்சுருந்தாங்க. அவருக்கான அந்த தேங்காய் அதெல்லாமுமே அதில் அங்கே வச்சு படைச்ச மாதிரி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் அந்த மாடியிலையும் நாங்கள் போய் பார்த்தோம். ஸோ ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, வீடுனா மாடி இருக்கும். ஸோ அந்த மாடியும் ஏறி போய் பார்க்கும்போது அங்கே வந்து அவங்களோட அந்த கிறிஸ்டியானிட்டியோட அந்த சிலுவைகள் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்ததில் ஒரு வித்தியாசமான ஐட்டம் என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு காமாட்சி விளக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தோம். ஆனால் அது வந்து காமாட்சி விளக்கு இல்லை, நம்ம அம்மனுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து கிராஸ் இருந்தது. ஸோ இப்படி கூட விளக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே வந்து அந்த கடல் சார்ந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ கடலோரமாக இருந்த மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, கேரளைட்ஸ் வந்து எப்படி வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் சார்ந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அந்த கடலோட வைப்ரேஷன் வரணுன்றதுக்காக அந்த மியூசிக் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த 3 in 1 பெயிண்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த சைட் பார்த்தா ஒன்று தெரியுது, அந்த சைட் பார்த்தா ஒன்று தெரியுது, சென்டராக ஒன்று தெரியும் மாதிரி பயங்கரமான கிராப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த போட் சைஸ் ஆஃப் போட்ஸ் அவங்க யூஸ் பண்ணது அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி அமேசிங். ஸோ அவங்க அந்த காலத்தில் எந்த மாதிரி வலைகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க மீன் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக தொங்க விட்டுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ஒரு பயங்கர டெக்கரேட்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த கலர்ஸ் ஆஃப் திங்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நடுவில் வந்து அவங்க கும்பிட்ட சாமி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப தாகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு இளநீ குடிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கேரளாலேயே ஹிந்து ஹவுஸ். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது கிறிஸ்டின் ஹவுஸு. ஸோ ஹிந்துஸோட ஹவுஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபுல்லாகவே வந்து அந்த கார்ட்போர்டில் தாங்க செஞ்சுருக்காங்க. தரையே கிடையாது, எல்லாமே கார்ட்போர்டாக இல்லை அது பேர் என்ன, மரம் கார்ட்போர்டு இல்லை சாரி மரத்தில் செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்க வாழ்ந்தது, அவங்களோட அந்த பெயிண்டிங்ஸு ஃபோட்டோஸு எப்படி அவங்க வச்சுருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி ஒரு கட்டில் அவங்க யூஸ் பண்ணி இந்த கட்டில் அது எல்லாம் சேம் அதே மாதிரி ரெப்ளிகாவாக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் போனது கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் அவங்களோட கல்ச்சர் மாதிரி ஒன்று காட்டியிருந்தாங்க. உள்ளே போனதுமே அந்த பொம்மையை பார்த்து நான் பயந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்துகிட்டே இருந்தால் ஸ்டோன் ஹவுஸு. ஸோ கர்நாடகாவில் ஸ்டோன் ஹவுஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி மேடப் ஆஃப் ஸ்டோனு. உங்களுக்கு வந்து ஒரு வுட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வெறும் அது பெரிய பெரிய கல்லில் வச்சு கட்டின வீடு தான் இந்த வீடு. ஸோ ஹீரா பாப்பா வந்து தூங்கிடுச்சு, அப்போவே தூங்கிட்டா பாவம், அவளுக்கு டயர்டாயிடுச்சுன்னு. ஸோ இந்த வீட்டில் வந்து அவங்க கும்பிட்ட அந்த தெய்வங்கள், இந்த பூத தெய்வமாக என்னமோ சொல்லுவாங்கள்ல, அந்த தெய்வங்கள் அவங்கள பற்றிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போயிருந்தோம். இந்த வீடு கொஞ்சம் நல்லாவே அழகாக ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரி, அவங்க வேறு வீடுகள்லாம் எப்படி இருந்தது அதை பற்றின ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த டிவியில் வந்து உங்களுக்கு அது ஓடிட்டே இருக்குது. நீங்கள் வந்து நின்று கேட்கலாம் அவங்களோட அந்த வரலாறு அதெல்லாம். இது வந்து அந்த பெயிண்டிங் ஏரியா, கிராஃப்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஏரியா. ஸோ சூப்பராக இருந்தது. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரியாலிட்டியாக நம்ம பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ரியலி அமேசிங் அந்த பெயிண்டிங்ஸு. அண்ட் அதுக்கு கீழே அந்த மூஞ்சுரு வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வந்தோம். இங்கே வந்து அந்த தறி நெய்கிறவாங்கல்ல, சாரி தறி நெய்கிறவங்க வீடு, அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறது தான். இந்த வீட்டில் அந்த தறியே போட்டு வச்சுருந்தாங்க. தறி ஆனால் அலௌட் இல்லை, போட்டு வச்சுருந்தாங்க அந்த மாதிரி. ஸோ அப்படியே நடுவில் பார்த்தா ஒரு இது மாதிரி இருந்துச்சு, ஒரு ஹாலோ இடம். அண்டு சுற்றி பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த யூஸ் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தது ஆந்திர பிரதேஷும் சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே இந்த குடில் வீடுகள் மாதிரி இருந்தது, பெரிய குடில். இந்த மாதிரி பெரிய குடிலாம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ சூப்பராக இருந்தது அந்த பெரிய குடில். சின்ன குடிலும் இருந்தது, பெரிய குடிலும் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே போய் நாங்கள் பார்க்க முடியல, டைம் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே போகும்போது அந்த சன் செட்டுக்கும் அங்கே இருந்த அந்த வைபுக்கும் அந்த ஒரு ப்ளசன்ட்னஸ்க்கும் சூப்பராக இருந்தது. ஸோ ரெஸ்டாரண்ட் போய் பார்க்கலான்னு போனோம். செம்ம பெரிய பிளேஸுங்க. இங்கே வந்து நீங்கள் பார்ட்டி எதனா கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம் போல், நிறைய சேர்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பயங்கரமான பெரிய பிளேஸு, சூப்பராக இருந்தது. இங்கெல்லாம் வந்து ஒரு பார்ட்டி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோன்னா செம்மையாக இருக்கும். ஈவினிங் கொஞ்சம் இன்னும் டைம் இருந்தனால சரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு தான் போனோம். ஸோ நாங்கள் போனது வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச், கோவளம். ஸோ கூட்டமாக இருந்தால் வேணாம் வந்துடலாம், இல்லைனா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேறு பயங்கர தலைவலி. ஸோ அவங்க அப்பாவுமே டயர்ட் ஆகிட்டாங்க.
சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். பட் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஓரளவுக்கு ஃபில்லிங்காக தான் இருந்தது. பட் கூட்டம் அவ்வளோவா இல்லை. சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ உள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளேயே பார்க்கிங் விட்டுட்டாங்க. எப்போவுமே வந்து வெளியிலேயே பார்க்கிங் நிறுத்திடுவாங்க. இந்த டைம் வந்து உள்ளேயே பார்க்கிங் விட்டுட்டாங்க. ஸோ வந்து உள்ளேயே போய் பீச் பக்கத்துலேயே நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்போயாவது இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் போனீங்க அப்படின்னா இது வந்து கேட்டு பாருங்கள். நீங்கள் வந்து பீச் பக்கத்துலேயே போய் அங்கே போயிட்டு ரொம்ப தலைவலி, அதனால் ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு அந்த சன்செட் பார்த்தோம். ஸோ அவ்வளோ கிளியராக தெரியல. பட் ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருந்தது. ஸோ சன்செட் பார்த்துட்டு அந்த பேக் வாட்டர் சைட் போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி ஃபிஷ் பிடிக்கிறாங்க அப்படின்றலாம் பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஹிரா பாப்பா வந்து ஒரே மண்ணில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த சைடு போகாமல் நாங்கள் பேக் வாட்டர் சைடே போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். தண்ணியுமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. மேபி சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால மேபி இருக்கலாம். ஸோ இந்த பீச்சுக்கு போயிட்டாலே இந்த ஹிராமா வந்து இந்த மண்ணில் தான் விளையாடுவாங்க. மண்ணை தூக்கி போடுறது, மண்ணில் கை கழுவுறது, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அண்ட் ஹிரா பாப்பாவும் அவங்க அப்பாவும் நல்லா ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கவே எனக்கு ஜாலியாக இருந்தது. அவர் ஓட இவ பின்னாடியே ஓடிட்டு இருந்தா. ஸோ ஓடி நல்லா விளாண்டாங்க. அண்டு சரி மெதுவாக வா உள்ளே கூட்டிகிட்டு போகலாம், தண்ணியில் நிற்க கூட்டிகிட்டு போகலான்னு ஒரே அடம். போகவே மாட்டேன்ட்டா. அவங்க கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ என்னென்னமோ சொன்னாங்க. தண்ணி வருது பாரு, ஜாலியாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே நின்றுட்டு தண்ணியில் கால் வைக்கிறதுக்காக. ஸோ இறக்கி விட்டோன்னே ஒரே கற்று, பயங்கர கற்று. ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தூக்கிட்டோம். அப்புறம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ அந்த நைட் லைட்ஸ் எல்லாம் போட்டாங்க, செம்மையாக இருந்தது. ஸோ ஒரு 7:30 போல் அன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.